பசுக்கள் மா என்று கத்துகின்றன. அதனால் அவை மாடு என்றும் அவற்றை மேய்ப்பவர்கள் மாயன், மாயர், மாயோன், மாயவன் போன்ற சொற்களால் ஆதியில் அழைக்கப்பட்டனர். இப்படித்தான் கிருஷ்ணனுக்கு மாயோன் என்ற பெயர் வந்தது. இந்த அடிப்படையில் கிருஷ்ணன் தொடர்ந்து மாயோன் என்று இன்றும் அழைக்கப்படுகையில் பசுமாடு மேய்ப்பவர்கள் பிற்காலத்தில் ஆயர் என்றே அழைக்கப்பட்டனர். குறைந்தபட்சம் கடந்த 2000 ஆண்டுகளாக பசுமாடு மேய்ப்பவர்கள் ஆயர்கள் என்றே அழைக்கப்பட்டனர். அதனால்தான் மாயோன் என்ற கிருஷ்ணரின் பெயர் காரணத்தை யாரும் அறிந்தாரில்லை. இப்போதுதான் மாயோன் என்ற சொல்லின் புதிரை விடுவித்துள்ளேன். இந்த செய்திகளை முழுமையாக்க ஆயர் என்ற சொல் எப்படி வந்தது என்பதை ஆய்வு செய்வோம். ஆயர் என்றால் விரல்களால் பால் கறப்பவர்கள் என்றே பொருள். ஆயர் என்ற சொல்லுக்கு பல பரிமாணங்கள் உள்ளதால் இந்த சொல் உருவான விதத்தை ஆய்வு செய்வது இன்றியமையாதது. ஆயர் என்பது கீழ்வரும் பல சொற்களோடு தொடர்புடைய சொல். ஆயா செவிலித்தாய், ஆயா பாட்டியின் மற்றொரு பெயர், ஆய் தேர்ந்தெடுத்து பறிப்பது, ஆய்வு ஆராய்ச்சி, 5 4ற்கு அடுத்த எண்ணின் பெயர். ஒன்றுக்கொன்று தொடர்புடைய இந்த சொற்கள் உருவான விதத்தை இப்போது ஆய்வு செய்வோம். மனித மலம் போன்ற அருவருக்கத்தக்க பொருட்களை கண்டால் ஆய் என்று அலறுகிறோம். மருத்துவமனைகளில் செவிலியர்கள் இயல்பாகவே ஆய் என்ற சத்தத்தோடு சீர் நிறைந்த புண்களை சுத்தம் செய்து கட்டுப்போடுவது, குழந்தைகளின் கழிவுகளை சுத்தம் செய்வது போன்ற செயல்களை செய்கின்றனர். ஆய் என்ற சத்தத்தோடு இவள் இத்தகைய பணிகளை செய்வதால் அவள் ஆயா எனப்பட்டாள். இதே காரணங்களுக்காக இதே போன்ற பணிகளை தனது பேரப்பிள்ளைகளுக்கு பாசத்தால் செய்யும் பாட்டியும் ஆயா என்று அழைக்கப்பட்டாள். ஆய் இந்த சொல்லின் பொருளை விளக்குவதற்கு நிலக்கடலையை எடுத்துக்காட்டாக பயன்படுத்துகிறேன். இதன் பெயரிலிருந்தே இது மண்ணினுள்ளே விளையும் பொருள் என்பது புரியும். இந்த செடியை அறுவடைக்காக பிடுங்கும் போது அது ஈர மண்ணோடே சேர்ந்து வரும். அதனால் சற்றே அருவருப்பாக ஆய் என்று உச்சரிப்பது இயல்பு. ஆனால் அதன் பிறகு என்ன செய்கிறோம்? கடலைக்காய்களில் தரமானவற்றை மட்டும் தேர்ந்தெடுத்து பறிக்கிறோம். இப்படி கொத்தான எந்த பொருளிலிருந்தும் தரமானவற்றை தேர்ந்தெடுத்து பறிப்பதே ஆய்தல் எனும் செயல். இந்த செயலின் வினைச்சொல் ஆய் என்பது. எனவே ஆய் என்பது கொத்தான பொருளிலிருந்து தரமானவற்றை பறிக்கும் செயலை குறிக்கும் வினைச்சொல். ஆய்வு தரமானவற்றை பறிப்பதுதானே ஆய் எனும் வினை. தரமானவற்றை எப்படி தீர்மானிக்கிறோம்? கண்டு விரல்களால் உணர்ந்து சிந்தித்து தீர்மானிக்கிறோம். இதுபோன்று செயல்படுவதற்குத்தான் ஆய்வு என்று பெயர். ஒரு பொருளை பற்றிய பல வகையான செய்திகளையும் உள்வாங்கி சிந்தித்து முடிவெடுப்பதே ஆய்வு என்பது. இந்த சொல் ஆய் என்ற சத்தத்தில் உருவான இன்னும் ஒரு சொல். 5 கடலை செடியை பிடுங்குவதானாலும் கடலைகளை ஆய்வதனாலும் நாம் இயல்பாகவே ஒரு கையின் அனைத்து விரல்களையும் பயன்படுத்துகிறோம். கடலை ஆய்ந்த விரல்கள் ஆய்ந்த விரல்களாகி 5 விரல்களாகி ஒரு கையின் விரல்களின் எண்ணிக்கையை குறித்த சொல்லாக 5 உருவானது. எனவே 5 என்ற எண்ணை குறித்த சொல்லும் ஆய் என்ற சத்தத்தின் கொடையே. ஆயர் மாட்டுக்காரர் தனது விரல்களால் பால் கறக்கிறார். மாடுகளுக்கு கொத்தாக 4 காம்புகள் உண்டு. அவற்றை ஒவ்வொன்றாக தேர்ந்தெடுத்து கடலை ஆய்வது போல விரல்களால் பால் கறப்பதால் ஆயும் செயலை செய்யும் இவர்களுக்கு ஆயர் என்று பெயர் வந்தது. இது காரண பெயர். ஆய் ஆயர்.